ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகிலாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரெசிபி தாங்க. அதுவும் ரொம்ப கிட்ஸுக்கு பிடிச்ச ரொம்ப சூப்பர்பான ஒரு ரெசிபி mashmallow தான் பார்க்க போகிறோம். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. வெளியிலலாம் ரொம்ப அதிகமாக காசு கொடுத்து வாங்கணும், அதுவும் ஆரோக்கியமாக இருக்காது. நம்ம வீட்டிலே பண்ணலாம். இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி விஷுவ ஹாப்பி நியூ இயர், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு ஜெலட்டின் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். இந்த ஜெலட்டினை ஒரு நல்ல சுடுதண்ணி வச்சு ஊற்றிக்கலாம். சுடுதண்ணி அரை கப்பு சுடுதண்ணி வச்சு ஊற்றிக்கணும். ஏன் ஹாட் வாட்டர் ஊற்றணும்னா ஜெலட்டின் ஒரு ஜெல் மாதிரி இருக்கும். அதனால் சுடுதண்ணி ஊற்றினா மட்டும்தான் அது மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கரையும். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு ஓரத்தில் அப்படியே இருக்கட்டும். இந்த ஜெலட்டின் நல்லா கரைஞ்சி வரட்டும். இந்த ஜெலட்டின் சுடு தண்ணியில் நல்லா கரைஞ்சி வரட்டும். இது ஒரு ஓரமாக வைக்கலாம். இந்த mashmallow பண்ணுறதுக்கு ஒரு சுகர் கார்ன் டஸ்டிங் பவுடர் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு அரை கப் சுகரும் ஒரு 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவும் நம்ம எடுத்து நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம், பொடியாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்ட உடனே அதை ஒரு ஃபில்ட்ரு வச்சு நல்லாவே ஜலிச்சு எடுத்துக்கலாம், கட்டி இல்லாமல். இதையுமே ஜலிச்சு எடுத்துகிட்டு ஒரு ஓரத்தில் நம்ம வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா mashmallowக்கு ஒரு சுகர் சிரப் ரெடி பண்ணணும். அதுக்கு நான் 1 கப் சுகர் எடுத்து பேனில் போட்டுக்கிறேன். அதுக்கு 1/2 கப் தண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதித்து வரட்டும். இதோடைய கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் அப்படின்றத நான் இப்போ காட்டுறேன். இது ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா கொதித்து வரட்டும். ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் ஒரு சின்ன சொட்டு சுகர் சிரப் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதை அந்த தண்ணியில் விடுங்க. தண்ணியில் நமக்கு விடும்போது கையை வச்சு எடுத்தால் திரண்டு நம்ம கையோடு வரணும். அந்த கரைஞ்சி வர சுகர் பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட் பால் மாதிரி இருக்கணும். நல்லா டைட்டாக முறுவலாக இருக்கக்கூடாது, ஒரு சாஃப்டாக இருக்கணும். அதை விட ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி உருண்டி வர மாதிரி இருந்துச்சுன்னா இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் நம்மளுடைய ஜெலட்டின் சிரப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஜெலட்டின் ஆட் பண்ண உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வரும் ஜெலட்டின் ஆட் பண்ண உடனே. ஜெலட்டின் ஆட் பண்ணி ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 மினிட்ஸ் to 3 மினிட்ஸ் கொதித்தாலே போதுமானது. இப்போ நம்மளுடைய ஜெலட்டின் ஆட் பண்ணதோட சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது சூடு ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா ஜெலட்டின் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சி நமக்கு கிடச்சிடும். ஸோ கொஞ்சம் சூடாறுனா போதும். அதுக்கு முன்னாடி ஒரு கேக் டின் இல்லை வேறு ஏதாவது ஸ்டீல் பாத்திரம் எடுத்துகிட்டு ஒரு பட்டர் பேப்பர் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான். அதில் நம்ம சுகர் கார்ன் பவுடரை அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒட்டாமல் வர்றதுக்காக இது ஒரு பேஸ் மாதிரி இருக்கும். இது ஒரு ஓரத்தில் இருக்கட்டும். நம்ம எடுத்து வச்சு சுகர் சிரப்பு, ஜெலட்டின் இது எல்லாமே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சூடாக தாங்க இருக்கும். ஆறுனா நான் சொன்ன மாதிரி ஜெல்லி மாதிரி ஆகிடும் ஜெலட்டின் கலந்துருக்கிறதுனால. இதில் ஒரு ஃப்ளேவருக்காக 1 டேபிள் ஸ்பூன் ஒரு வெனிலா எசன்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். வெனிலா எசன்ஸ் வீட்டில் இல்லைன்னா நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பீட்ரு வச்சு நல்லா இந்த சுகர் சிரப், ஜெலட்டின் கலந்துருக்கோம்ல, அந்த லிக்விடை நல்லா நம்ம பீட் பண்ண போகிறோம். பார்த்து ஜாக்கிரதையாக பீட் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் லோ ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணுங்கள். சூடாக தான் இருக்குது இது. ஸ்டார்டிங்கில் லைட்டாக நுரைச்சி வரும். ஒரு 1 to 2 மினிட்ஸ் ஆன பிறகு இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலரில் வந்துடும். இதோடைய கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்போ இருக்குல்ல, இந்த அளவுக்கு ஒரு க்ரீம் மாதிரி நமக்கு தயாராகிடும். இது மொத்தமாக பீட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 7 to 8 மினிட்ஸ் தான் ஆச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் ரிப்பன் கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் பீட்டரை ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் தயார் பண்ணி வச்சுருக்கிற இந்த மிக்சரை செப்ரேட்டாக கொஞ்சம் எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். ஏன்னா அதில் கலர் ஆட் பண்ண போகிறேன்றதுனால. கலர் இல்லாதவங்க ஒயிட்லேயே எடுத்துக்கலாம். நான் இது எல்லோ கலர் ஒன்றுத்தில் ஆட் பண்ணுறேன். இது பாப்பிலோனுடைய ஜெல் கலர். இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு பேட்டரில் பார்த்திங்கன்னா நான் ஒரு பர்பிள் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப லைட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன், டார்க் கலர் வேண்டான்றதுனால.
இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மிக்சரை வந்து நம்ம டின் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பட்டர் பேப்பர், அதில் வந்து நம்ம போட்டுடலாம். என்கிட்ட இருந்தது ரொம்ப அகலமான டின்னுன்றதுனால இந்த மேஷ்மெலோ வந்து கொஞ்சம் மெலிசாக தான் எனக்கு கிடச்சிது. குறுக்கலான சின்ன டின் இருந்ததுன்னா அதில் இன்னுமே நல்லா சாஃப்டாக தடியாக கிடச்சிருக்கும். கையில் நல்லா எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு அதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் அடுத்தது 2வது மிக்சரை வந்து நான் ஆட் பண்ணுறேன். இதையுமே நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. சுகருன்றதுனால ரொம்பவுமே பிசுபிசுப்பு தன்மையாக இருக்கும். இப்போ ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்ச சுகர் கார்ன் பவுடரை வந்து மேலே வந்து நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி டஸ்ட் பண்ணிக்கோங்க. பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணி மட்டும்தான் இது பண்ண முடியும், இல்லைனா கண்டிப்பாக ரொம்ப பிசு பிசுன்னு ஒட்டும். இந்த மிக்சரை 6லேருந்து 8 ஹவர்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இது நான் வந்து ஸ்டோர் பண்ண பிறகு எடுத்துகிட்ட பிறகு காட்டுறேன். ஒரு பிளேட்டில் நம்ம சுகர் கார்ன்ஸ் பவுடரை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 6 ஹவர்ஸ் கழித்து நான் எடுத்துகிட்ட பிறகு இது காட்டுறேன். இதை அப்படியே அந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரொம்ப பொறுமையாக பட்டர் பேப்பரை வந்து எடுத்துக்கலாம். நம்ம டஸ்ட் பண்ணதுனாலையும் பட்டர் பேப்பர் போட்டதுனாலையும் தான் நமக்கு ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ நம்மளுடைய மேஷ்மெலோ வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவும் சாஃப்டாக, ரொம்ப ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக. கடையில் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட்னஸ் இருக்கும், ஆனால் நம்ம வீட்டில் பண்ணோன்னா சுத்தமாக டைட்னஸே இல்லை, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற நைஃப்பில் பார்த்திங்கன்னா அந்த பவுடரை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணணும். கட் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக பிசுபிசுப்பு தன்மை இருக்க தான் செஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து ஓகே. அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணியிருக்கோம் அந்த பவுடரில் கட் பண்ண பீசஸை வந்து எல்லா பக்கமுமே நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய மேஷ்மெலோ வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ஈஸியாக வீட்லேயே ரொம்ப காசு குறைவாக செஞ்சிடலாம். எங்களுடைய கிட்ஸ் வந்து இந்த மேஷ்மெலோவை சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. ஸோ நீங்களும் இந்த ரெசிப்பியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. பீட்டர் ஆனால் கண்டிப்பாக வேணும். பீட்டர் இல்லாமல் நம்ம பண்ணணுன்னா கண்டிப்பாக ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகிடும். கை ரொம்ப அதிகமாக வலிக்க ஆரம்பிக்கும். பீட்டர் வந்து ரொம்ப லோ ப்ரைஸ்லேயே நிறைய கிடைக்கிது. ஸோ இந்த ரெசிபி நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என் வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.